முருகனின் பாதம் பட்ட மலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு புனிதமான மலை தாங்க இந்த ஐயர் மலை. இது ஒரு சாதாரண மலை இல்லைங்க. நம்ம முருகப்பெருமானுடைய அருளால் ரொம்பவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மலை தாங்க இந்த நம்ம ஐயர் மலை. இங்கே அரோகணேஸ்வரர் என்ற பெயரில் வந்து சிவபெருமான் வந்து இருக்கார். அவருக்கு பக்கத்தில் முருகனும் அவரோட அற்புத சக்தியோட விளங்குறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து இங்கே தங்கியிருந்து தவம் செஞ்சதாக வந்து சொல்லப்படுது. அதனால தான் இந்த மலைக்கு பேர் வந்து ஐயர் மலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். ஐயர் அப்படின்னு சொன்னால் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாங்க. அதனால தான் இந்த மலைக்கு வந்து ஐயர் மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த மலையில் வந்து 2100 படிகள் வந்து இருக்குதாமா. இந்த ஒவ்வொரு படியுமே ஒரு புனித தியானம் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்ம ஒவ்வொரு படி ஏறும்போதும் விடுற மூச்சு வந்து ஓம் அப்படிங்கிற சத்தத்தோடு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு கோவில் வந்து காலை நேரத்தில் 6 மணிலேருந்து 12 மணி வரை வந்து திறந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் வந்து 4 மணிக்கு திறக்கப்பட்டு 7 மணிக்கு வந்து நடை சாத்தப்படுறதா வந்து சொல்லப்படுது. சூரியன் உதிக்கிற நேரத்தில் இந்த மலை மேலேருந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. ஐயர் மலையை சுற்றி பார்க்கும்போது பக்தர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து இந்த ஐயர் மலைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மனசு ரொம்ப சுத்தமாகவும் கவலைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஐயர் மலை தெரியும், எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.